டுடே நம்ம வந்து அவகேடோ மரம் தான் கரெக்டாக 2.5 வருஷம் ஆன ஒரு மரத்தை வந்து காட்ட போகிறோம். ஆனால் வந்து இதில் என்னென்னா, நம்ம டிரைவர் வந்து இதையும் நம்ம சாப்பிட வச்சுருவாரோன்னு ஒரு பயத்தத்துலேயே நிற்கிறாரு. இதோட உண்மையான சீக்ரெட் அவருக்கு என்னன்னே தெரியாது. இருந்தாலும் அவர்கிட்ட கேட்போம். ஓகே, அதை நான் மிதிக்கலை. இது என்னது ஆண்டவர்? இது அதுக்கு பேர் தான் அவகேடோ. அவகேடோலாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்மகிட்டே ஒரு 10-15 வெரைட்டி இருக்குது. இது வந்து க்ரீன் பல்ப்பு வெரைட்டி, அதாவது பல்ப்பு மாதிரி க்ரீனாக இருக்கக்கூடிய வெரைட்டி. இந்த பழத்தை நான் கண்டிப்பாக உங்களை சாப்பிட சொல்ல முடியாது. அது வயிறு அங்கே அடைச்சிக்கிச்சு, எனக்கு தெரியும். இது காரணம் என்னென்னா, இது வந்து காய் நம்ம பழுக்க வச்சு தான் சாப்பிட முடியும். இதோட கீப்பிங் குவாலிட்டி 15 நாள் வரும். இதை பறித்து வச்சிங்கன்னா 15 நாளுக்கு பிறகு தான் பழுக்க ஆரம்பிக்கும். அப்படியே இங்கிட்டு வாங்க. இது சின்ன மரம் தான், தாங்கலை பாருங்கள் எப்படி பிடிச்சி. இங்கிட்டு வாங்க, இந்த பக்கம் வாங்க. இதுதான் இப்போ பறிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. பட் இதுவுமே இன்னும் 10 days ஆகணும். புரியுதுங்களா? இந்த பழத்தோட சிறப்பு என்னென்னா, பழம் முழுக்கவே கொழுப்பு, அதாவது ஆட்டு கொழுப்பு இருக்குல்ல, அதே மாதிரி தான். பட் ஆட்டு கொழுப்பில் கெட்ட கொழுப்பு இருக்கும். இது முழுக்க முழுக்க நல்ல கொழுப்பு. இது எதுக்கு பயன்படுத்துனா, ஃபஸ்ட்டு ஃபுட் இண்டஸ்ட்ரி, செகண்டு வந்து ஆயிலும் எடுப்பாங்க இதுலேருந்து, ஓகேவா. தேர்டு வந்து இது காஸ்மெட்டிக்கு, முகத்தில் வந்து இப்போ நீங்களாம் இந்த பழத்தை நல்லா பழுத்த பிறகு நல்லா மிக்சியில் போட்டு அடித்து ஃபேஸில் போட்டிங்கன்னா அப்படியே தக்கன்னு மின்னிடுவீங்க. தக்காளி பழம் மாதிரி அது நேச்சுரல் தான் வரும். ஷைனிங் கிடைக்கும், அது மாற்றுக்கிறது கிடையாது. ஷைனிங் தான் ரொம்ப முக்கியம். ஒருத்தர் நேச்சுரல் கலர் முக்கியம் கிடையாது. யாரும் வந்து ஷைனிங்காக இருக்காங்களோ அவங்கள அட்ராக்டிவாக தெரிவாங்க. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறேன், கலர் தான் முக்கியம்னு நினச்சிக்கேன். கலர் டசன்ட் மேட்ரு, ஓகேவா. எனிவே நம்ம மேட்டுக்கு வரும். அடுத்து வந்து இதில் அந்த விதை வந்து பார்க்கின்சன்ற கைகால் நடுக்கும் வருதில்ல, அந்த அதுக்கு வந்து இந்த மருந்து, இந்த விதை வந்து மருந்தாக போகுது. ஸோ ஆஃப்டர் 5 yearsல டோட்டலி ஃபுட் இண்டஸ்ட்ரி சேஞ்ச் ஆக போகுதுன்னா, இதுவும் ஒன் ஆஃப் த ஃப்ரூட் தான். இப்போயே எக்ஸாட்டிக் எல்லாமே வந்துருச்சு, எல்லாம் சேஞ்ச் பண்ணுது. பட் இந்த ஃப்ரூட் வந்து மேஜராக ஆக்குபை பண்ணோம். இது மெயினாக வந்து ஃபாரினில் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்தியன்ஸ் இன்னும் யாரும் யூஸ் பண்ணி பழகலை. அந்த எலைட் பீப்புள் மட்டும் சாப்பிட்டுருக்காங்க. இப்போ தீர கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்துருக்கு. ஆல்மோஸ்ட் இது ஆயிடும். நீங்கள் சாப்பிட்டுருக்கீங்களா? நீங்களே இன்றைக்கி தான் பார்க்குறீங்க. இனிமேல் சாப்பிட சொல்ல மாட்டேன், உங்களுக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு. அடுத்தது பார்ப்போம். ஸோ இனி வரும் காலங்களில் இதை பற்றி நம்ம நிறையா போகணும். தேங்க்யூ.